வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிபர்பஸ் ப்ரஷ் கட்டர். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி என்னென்னா, எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே மல்டிபர்பஸ்ங்கிற கான்செப்டை நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் நிறையா கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சாஃப் கட்டரில் மல்டிபர்பஸ் சாஃப் கட்டர், மில்கிங் மிஷினில் மல்டிபர்பஸ் மில்கிங் மிஷின், ப்ரெஷர் வாஷரில் மல்டிபர்பஸ் வாஷர், பவர் வீடரில் மல்டிபர்பஸ் பவர் வீடர், ப்ரஷ் கட்டரில் மல்டிபர்பஸ் ப்ரஷ் கட்டர். ஸோ இந்த மல்டிபர்பஸ்னு வந்தாலே நாங்கள் கசகசன்ட்டு ஒரு 25 அட்டாச்மெண்ட்டு 30 அட்டாச்மெண்ட்லாம் கொடுக்காம 4 அட்டாச்மெண்ட்டுமே 100% யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 3 அட்டாச்மெண்ட், டோட்டலாக 7 அட்டாச்மெண்ட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 4 கொடுத்துட்ருந்தோம். இப்போ ஒரு 3 ஆட் பண்ணி 7 அட்டாச்மெண்ட்டாக இப்போ நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது என்னென்ன அட்டாச்மெண்ட்டு, அது என்னென்ன ஒர்க் பண்ணுதுங்கிற டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்தியாவில் ஒரு 8 மாநிலத்திலையும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் நம்ம மிஷினரிஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா ஷ்ரெட்டர்ஸ் இருக்குது, கோகனட் டிஎஸ்கர்ஸ் இருக்குது, சாஃப் கட்டர்ஸ் இருக்குது, மில்கிங் மிஷின்ஸ் இருக்குது, டைரி ப்ராசஸிங் மிஷின்ஸ் இருக்குது, கோகனட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் வீடர்ஸு, எர்த்தாகர்ஸு, ப்ரஷ் கட்டர்ஸு, ட்ரோன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு A to Z விவசாயத்தில் ஒரு விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் அதுக்கு மேலேயும் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ A to Z தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து மல்டிபர்பஸ் ப்ரஷ் கட்டர். அதை இப்போ டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வர்ஷா கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோம்னா நம்ம ப்ரஷ் கட்டர்ஸ்லேயே 4 மாடல் வச்சுருக்கோம். 2 ஸ்ட்ரோக்கில் 2 மாடல் இருக்குது, 2 ஸ்ட்ரோக் சைடு பேக்கில் 2 மாடல் இருக்குது, 2 ஸ்ட்ரோக் பேக் பேக்கில் ஒரு மாடல் இருக்குது, 4 ஸ்ட்ரோக்கில் ஒரு மாடல் இருக்குது. டோட்டலாக வந்து நம்ம 4 மாடல் ப்ரஷ் கட்டர் நம்ம வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேக் பேக் ப்ரஷ் கட்டரை பர்டிகுலராக பார்க்க போகிறோம். ஏன் பர்டிகுலராக பேக் பேக் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மல்டிபர்பஸ் யூஸ் ஆகும். என்னென்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம், வீடர் அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு 2 டீத் பிளேடு கொடுக்குறோம், ஒரு நைலான் ட்ரிம்மர் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ராவாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துட்டு பேடி கார்டு அட்டாச்மெண்ட்ஸும் தரோம். பேடி கார்டு ஷீட்டு, அதோட பேஸு, அதுக்கப்புறம் ஒரு 80 டீத் பிளேடும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ. ஸோ இந்த 7 அட்டாச்மெண்ட்டும் சேர்த்து ஒரு பேக்கேஜாக தரோம். நாங்கள் கொடுக்குற ஒரு அட்டாச்மெண்ட் கூட உங்களுக்கு வேஸ்ட்டாக போகுது. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். என்ன ஒரு அட்டாச்மெண்ட் விவசாயிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எங்களோட வர்ஷாஸோட ப்ரஷ் கட்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இன்றைக்கி மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்க ப்ரஷ் கட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. நம்ம அதனால தான் வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, ஜாப்பனீஸ் கார்பரேட்டர்ஸும் ஜாப்பனீஸோட உங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம ப்ரஷ் கட்டர்ஸில். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வர்றது, மற்ற ஃப்ரீக்வெண்ட்டாக வர சர்வீஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக வர ப்ரஷ் கட்டரோட ப்ராப்ளம்ஸ் வராது. இன்றைக்கி ப்ரஷ் கட்டரில் மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது. என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரஷ் கட்டர் போஸ்ட் வருது. 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபான்னு சொல்லிட்டு அவங்க சும்மா இஷ்டத்துக்கு விலையை போட்டுட்டு போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. இதை நம்பி பல விவசாயிகள் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். பல பேர் ஆன்லைனில் பணம் போட்டுட்டு அவங்களுக்கு பொருளே வரது கிடையாது. அப்படி ஒரு வெப்சைட்டே இருக்கிறது, ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஆட் மட்டும்தான் வருதே தவிர அப்படி ஒரு கம்பெனியும் இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸும் வரது கிடையாது. அது மாதிரி நிறையா ஏமாற்றப்படுகிறார்கள் விவசாயிகள். இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் வந்து பார்த்தோம்னா, இது மாதிரி கம்பெனிஸ் ஒரு பேரே தெரியல, லெட்டர் பேட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம டேர்ம்ஸில். இந்த லெட்டர் பேட் கம்பெனிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு லெட்டர் பேட் கம்பெனி ஓப்பன் பண்ணிவிட்டு அது பேரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு வாங்கிட்டு ஒரு கண்டெய்னர் ஒவ்வொரு ப்ராடக்ட் இறக்குவாங்க. இட் மேபி எதர் ப்ரஷ் கட்டர் ஏதோ ஒரு இம்போர்ட் ஐட்டம் இறக்குனாங்கன்னா, அந்த இறக்கிட்டு போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வேர் ஹவுஸை எடுத்துப்பாங்க. வேர் ஹவுஸில் வச்சுட்டு அவங்க ப்ராப்பராக ஒரு ஆஃபீஸ் செட்டப் கூட இல்லாமல் இது மாதிரி ஆன்லைனில் சோஷியல் மீடியாவிலலாம் போட்டு சேல் பண்ணிவிட்டு கம்பெனி டிசால்வ் பண்ணிடுவாங்க. கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஒரு 6 months கழித்து வேற ஒரு பேரில் சேம் ப்ராடக்ட் இறக்குவாங்க. சேம் இருக்கிற லோவஸ்ட் குவாலிட்டி இறக்கிட்டு சேல் பண்ணிவிட்டு மறந்துடுவாங்க. இதனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். பாதிக்கப்பட போகிறது யாருன்னா கடைநிலை விவசாயி. நம்ம விவசாயிங்க நம்ம மட்டும்தான் பாதிக்கப்பட போகிறோம். ஏன்னா நம்ம பொருள் வாங்கிட்டோம், அந்த பொருளுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்காது, சர்வீஸ் கிடைக்காது, அப்படி ஒரு கம்பெனியே இருக்காது. இது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க விவசாயிங்க நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கனாலே தெரியும். ஒரு 10 விவசாயிங்களில் 5 விவசாயிங்க ஒரு ப்ரஷ் கட்டர் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. பட் அது பயனற்ற நிலைமையில் இருக்கும். அந்த ப்ரஷ் கட்டரில் ஸ்டிக்கரும் கூட இருக்காது. எந்த கம்பெனி பேருன்னு கூட நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி கேட்டிங்கன்னா ப்ரஷ் கட் வச்சுருக்க பாதி விவசாயிகிட்ட கேளுங்க, நீங்கள் என்ன பிராண்ட் ப்ரஷ் கட் வச்சுருக்கீங்க, எனக்கு பிராண்டு தெரியலிங்க, எனக்கு எந்த கம்பெனி பேருனே தெரியலிங்க,
அதுக்கு இப்போ ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது, அந்த பாட்டுக்கு ஓரமாக ஸ்க்ராப்பாக வச்சுருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஏன் நம்ம யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அதை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, மிஞ்சி போனால் ஒரு 15 நாள் 20 நாள் ஓடுது, 20 நாளுக்கு மேலே ஓட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணால் அவங்களை தொடர்பு கொள்ள முடியல. அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது, சில இடத்துங்களில் அப்படி ஒரு கம்பெனியே கிடையாத நிலைமைக்கு விவசாயிங்க தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கணும். எது மாதிரி ப்ரஷ் கட்டை செலக்ட் பண்ணணும், என்னென்ன குவாலிட்டி செலக்ட் பண்ணுங்கிற அவேர்னஸ் விவசாயிகளுக்கு கொடுக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரஷ் கட்டர் வாங்கினாலும் அந்த ப்ரஷ் கட்டருக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேளுங்க, கவர்மெண்ட் அப்ரூவ் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேளுங்க. எந்த மாடலாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கினா கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த குவாலிட்டி மீட்டப் பண்ணாமல் தான் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வாங்க முடியும். நம்பர் 2, நீங்கள் இது மாதிரி இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ், பவர் வீடர்ஸு, ப்ரஷ் கட்டர்ஸு, செயின்ஸா, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது மாதிரி வாங்குறப்ப நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியான்னு செக் பண்ணி வாங்க. அந்த கம்பெனிக்கு ஆஃபீஸ் இருக்கா, அவங்களுக்கு ஸ்பேர்ஸ் இருக்கா, அவங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கா, அவங்க கம்பெனி எத்தனை வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காங்க, இது மாதிரி அனலைஸ் பண்ணி வாங்க. ஒரு அட்ராக்டிவான ஒரு விளம்பரத்தை மட்டும் பார்த்து வாங்காமல் இது மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பொருளை வாங்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2 ஸ்ட்ரோக்கில் 52cc பேக் ப்ரஷ் கட்டர் பார்த்துட்ருக்கோம். இது கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்டிவேட்டர், வீடர், 2 டீத் பிளேடு, நைலான் ட்ரிம்மரு, பேடி கார்டு பேஸு, பேடி கார்டு ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு 80 டீத் பிளேடு, டோட்டலாக ஒரு 7 அட்டாச்மெண்ட் நம்ம ஃப்ரீயாக தரோம். இது பேக்கில். சைடு பேக்கில் வந்து பார்த்தோம்னா 2 ஸ்ட்ரோக்கில் 2 மாடல் வச்சுருக்கோம், 4 ஸ்ட்ரோக்கில் ஒரு மாடல் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த பர்பஸ் ப்ரஷ் கட்டர்னு வரப்பே வந்துட்டு நீங்கள் சைடு பேக்கில் வந்துட்டு நிறையா கம்பெனிஸ் சைடு பேக்கில் வந்துட்டு இந்த கல்டிவேட்டர் வீடர் அட்டாச்மெண்ட்டாக தெரியாமல் கொடுத்துட்றாங்க. பட் ப்ராக்டிக்கலாக சைடு பேக்கில் நீங்கள் ஒரு சைடு ஷோல்டரில் தொங்க விட்டுட்டு இந்த நீங்கள் வீடர் அட்டாச்மெண்ட்டோ கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக யூஸே பண்ண, ஒரு சைடில் உங்களுக்கு ஷோல்டரே ஒரு சைடு இறங்கிடும். அதுக்காக நம்ம பேக்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணால் பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஈஸியாக மூவ்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் இல்லாமல் டேரெக்டாக அந்த ஷாஃப்ட்டே கொடுத்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடர் அட்டாச்மெண்ட்டோ இந்த கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட்டோ இல்லை வேறு எந்த அட்டாச்மெண்ட்டோ நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரஷ் கட்டர் வாங்கினாலும் இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் இருக்கா, மல்டிபர்பஸாக வாங்குறப்ப இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் இருக்கான்னு பார்த்து வாங்க. இது மட்டும் இல்லாமல் சில பேர் நிறைய அட்டாச்மெண்ட் கொடுக்குறப்ப, இப்போ எங்களுதே பார்த்தீங்கன்னா நான் 4 அட்டாச்மெண்ட் சொன்னேன், ஃபஸ்ட்டு ப்ளஸ் 3 அட்டாச்மெண்ட் சொன்னேன். இந்த 4ல் அந்த கல்டிவேட்டர் வீடர் அட்டாச்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கியர் பாக்ஸ் கொடுத்துட்டு அட்டாச்மெண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, கல்டிவேட்டர் வித் கியர் பாக்ஸ், வீடர் வித் கியர் பாக்ஸ், ரெண்டுக்கும் தனித்தனி கியர் பாக்ஸோடு கொடுக்குறோம். ஒரே அட்டாச்மெண்ட்டை கொடுத்துட்டு அதிலே போட்டு உங்களுக்கு சீக்கிரம் தேய்மானம் ஆயிரும், சீக்கிரம் நிறைய டேமேஜ் வரும். பட் நம்ம அப்படி இல்லாமல் தனித்தனி கியர் பாக்ஸ் தரோம். வீடருக்கு ஒரு தனியாக கியர் பாக்ஸ் கொடுத்துறோம், அதே மாதிரி கல்டிவேட்டருக்கு ஒரு கியர் பாக்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் ப்ரஷ் கட்டர் வாங்குறப்ப ஒரு விலைங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் பண்ணி வாங்காமல் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன நம்ம ஜாப்பனீஸ் கார்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஜாப்பனீஸ் ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அது எல்லாமே ஆராய்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரஷ் கட்டரை வாங்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த பேக் ப்ரஷ் கட்டரை நம்ம ஃபீல்டுக்கு போய் வீடரும் கல்டிவேட்டரும் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம ஃபீல்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் அந்த மல்டி பர்பஸ்ங்கிற கான்செப்ட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டரில் மல்டி பர்பஸ்ங்கிற கான்செப்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து நம்ம தான். இதே மாதிரி பவர் வீடர்னு எடுத்துட்டாலும் அதுலேயும் அந்த மல்டி பர்பஸ்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்து நம்ம தான். இதே மாதிரி ப்ரஷ் கட்டர், இந்த ப்ரஷ் கட்டர்லேயும் மல்டி பர்பஸ் கான்செப்ட் நம்ம லான்ச் பண்ணி நம்ம வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆக போகுது. ஏன்னா ஒரு ப்ரஷ் கட்டருங்கிறது ஒரு விவசாயிக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு தீவன புல் அறுக்கிறக்கோ இல்லை களை செடிகளை வெட்டுறக்கோ மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி அந்த ப்ரஷ் கட்டரை வச்சுட்டே வந்துட்டு எப்படி மல்டி பர்பஸாக ஒரு சின்ன 1 அடி கேப்பில் இல்லை 3/4 அடி கேப்பில் நம்ம ஒரு களை எடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி எடுக்கிறதுக்காக நம்ம வீடர் அட்டாச்மெண்ட் கொடுத்தோம். அதே மாதிரி கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட் கொடுத்தோம். அப்புறம் நார்மல் 2 டீத் பிளேடு, ஒரு நைலான் ட்ரிம்மர் தரோம். ஒரு 4 அட்டாச்மெண்ட் நம்ம ப்ரஷ் கட்டரில் நான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணோம். நம்ம ப்ரஷ் கட்டரை பொறுத்தளவுக்கு கசகசன 30 அட்டாச்மெண்ட், 35 அட்டாச்மெண்ட், 40 அட்டாச்மெண்ட் லான்ச் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு ப்ரஷ் கட்டர் என்னென்ன வேலை செய்யுமோ அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். வேலைகள் ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது பேருக்கு மட்டும் இல்லாமல் அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஒரு விவசாயிக்கு அவரோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நம்ம லிமிட்டட் அட்டாச்மெண்ட்ஸு, பட் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டுமே 100% எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் இன்றைக்கி வந்துட்டு நம்ம இப்போ அங்கே டீட்டெயிலாக வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரியில் பார்த்தோம். இப்போ டேரெக்டாக ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். ஃபீல்டில் வந்துட்டு இந்த வீடரும் நார்மல் ப்ரஷ் கட்டிங் எல்லாருமே பார்த்துருப்போம். அதனால் பர்டிகுலராக இந்த வீடரும் கல்டிவேட்டரும் ஃபீல்டில் எப்படி ஒர்க் ஆகுறத இப்போ லைவாக பார்க்கலாம் வாங்க.
ஸோ இதில் எந்த ப்ரஷ் கட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் கீழே நம்ம சேல்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர் வரும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் எங்களுக்கு நாங்கள் எல்லா பேமெண்ட் மெத்தட்ஸுமே அக்செப்ட் பண்ணுறோம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ பேமெண்ட்ஸு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸு, பேங்க் டெபாசிட்ஸு எல்லா பேமெண்ட்டுமே அக்செப்ட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக எங்கள் கம்பெனிக்கு வரலாம். நாங்கள் இப்போ கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க் மோப்படிப்பாளையத்தில் கோயம்புத்தூரில் ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எக்ஸ்க்ளூசிவாக பவர் வீடர்ஸ்க்கும் ப்ரஷ் கட்டர்ஸ்க்கு மட்டுமே நம்ம ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நீங்கள் எங்கள் ஃபேக்ட்ரி பார்க்கலாம். எங்களோட ஸ்பேர்ஸ் எந்தளவுக்கு ஒரு ஸ்பேர்ஸ் நாங்கள் ஸ்டாக் வச்சுருக்கோங்க நீங்கள் பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம். இல்லை என்னால் வர முடியல அப்படின்னா ஒவ்வொரு ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்சல் சர்வீஸில் உங்களுக்கு நாங்கள் மிஷினாக உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ நான் திரும்பி சொல்கிறது, நீங்கள் எங்கே கம்பெனியில் பொருள் வாங்கினாலும் சரி அந்த பொருளோட விலை அட்ராக்டிவான விளம்பரங்கள் மட்டும் பார்த்து வாங்காமல் ஒரு ஃபேஸ்புக்கில் ஆட் போடுறது, இன்ஸ்டாகிராமில் ஆட் போடுறது, அந்த கம்பெனி பேரே என்னன்னு தெரியாமல் அந்த விலை அட்ராக்டிவான விலையை மட்டும் பார்த்து வாங்குறது, இது மாதிரி இல்லாமல் அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அவங்க பேஸ் எங்கே இருக்குது, செட்டப் எங்கே இருக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் ஒரு பேருக்கு ஒரு பொருள் வாங்குறது வந்து நம்ம காசை தூக்கி நம்மளே குப்பை தொட்டியில் போடுறதுக்கு சமம். ஸோ நீங்கள் வாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறது நான் பார்க்குறேன். ஸோ முடிந்த வரை நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு நல்ல கம்பெனியில் வாங்குங்க. அந்த கம்பெனியை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள், ப்ராடக்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் வாங்குங்க. இன்றைக்கி ப்ரஷ் கட்டருங்கிறது ஒவ்வொரு விவசாயிக்கும் தேவைப்படக்கூடிய பொருள். ஏன் அப்படின்னா, நீங்கள் மாடு வச்சுருந்தீங்கன்னா ப்ரஷ் கட்டருக்கு நீங்களே மாட்டு தீவனை நீங்களே வெட்டிக்கலாம். ஒரு ஆள் வச்சு வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. களை செடி வளர்ந்துச்சுன்னா களை செடி வெட்டிக்கலாம். உங்கள் பயிர் ஒரு அடிக்குள்ளே நீங்கள் கிராப், ஒரு அடிக்குள்ளே விவசாயம் போட்டிருக்க பயிர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் களை எடுத்துக்கலாம், கல்டிவேட்டரும் ஓட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டி பர்பஸ் ஆப்ஷன், நீங்கள் பேடி நெல் வச்சுன்னு நெல் எடுத்துக்கலாம். இது மாதிரி மல்டி ஃபங்க்ஷனல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கனால இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு ப்ரஷ் கட்டருங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விவசாய இயந்திரமாக மாறிடுச்சு. ஸோ இந்த அத்தியாவசியமான விவசாய இயந்திரத்தை வாங்குறதுல பல பேர் பல விதத்தில் ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி இனிமேலாவது ஏமாறாமல் கொஞ்சம் ஆலோசித்து கொஞ்சம் நிறையா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டை வாங்குங்க. வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.